கையில நிறைய விதைகள் இருக்கு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தரேன், நம்ம எல்லாரும் போடலாம். சரி, நீ சொன்ன மாதிரியே போடலாம். ஆனா ஒண்ணு, நம்ம போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்பதான் பறவைகள் வரத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பறவைகள் நம்மளை பார்த்து பயப்படாம இருக்கும். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம். சரி, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்துட்டேன், வாங்க போட்டுட்டு போயிடலாம். 1 2 3. சரி வாங்க எல்லாரும் போகலாம். பறவைங்க வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளை பார்த்து பயந்து ஓட போகுது. வாவ், பார்த்தீங்களாடா, எல்லாமே அழகழகா இருக்குல்ல பறவைங்கள்லாம். ஆனால் கிட்டதான் போக முடியல. பரவாயில்ல, இங்கேயே மறைஞ்சிருந்து இப்போதைக்கு பார்ப்போம். நம்ம எல்லாருமே அழகழகான பறவைங்களா பார்த்தோம். அழகா இருந்துச்சுல. ஆமாம், நீ சொன்ன மாதிரியே நம்ம ரொம்ப அழகழகான பறவைங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் போன வாட்டியே நம்ம ஸ்வெட்டரும் தச்சாச்சு, அடுத்தது படங்களும் வரைஞ்சாச்சு, அடுத்தது ஃபுட்பால் விளையாடணும்ல, அந்த முடிவை நான் மாற்றிக்கிறேன். ஃபுட்பால் விளையாடுறது கொஞ்சம் போராக தான் இருக்கும். வாங்கலை, நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஊர் சுற்றலாம், அம்மா அப்பா கிட்ட கேட்டு. சரியா? நல்லா ஜாலியாக இருக்கும்ல. ஆமா ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நம்ம அம்மா அப்பாவே கூட்டிட்டு போலாமா? அப்ப ஜாலியா இருக்கும் இன்னும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் அம்மா அப்பா கிட்ட கேட்போம். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் ஜாலியாக ஜூ நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு மூவி இதோட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இந்த மூவியை பார்த்துக்கிறோம், அதோட எப்படியோ எண்டிங்கையும் பார்த்தாச்சு. வாங்க, நம்ம பசங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். வாங்க போய் பார்ப்போம் அவங்க அப்படி என்னதான் செஞ்சுக்கிறாங்கன்னு. வாங்க போகலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்டதுனால எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வாங்க கொஞ்சம் நேரம் வெளியே போய் அப்படி பசங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். அட, நம்ம பசங்களை தேடி வரத்துக்குள்ள பசங்களே நம்மளை தேடி வந்துட்டாங்க. சரி இருக்கட்டும், எதுக்கு எங்களை பார்க்க வந்தீங்க சொல்கிறீங்களா? அதுவாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கா, அதனாலதான் கொஞ்சம் வெளியே எங்கேயாவது கூட்டின்னு போறீங்களான்னு கேட்கலான்னு வந்தோம். சரி வாங்க, எங்கேயாவது வெளியே போகலாம். ஆனால் எங்கே போகலாம்? அப்பா நான் சொல்லட்டுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போகலாமா? ஜாலியாக இருக்கும் வீடியோ கேம்லாம். வேணாண்டா, ஏன்னா அதுவும் ஒரு மாதிரி வீடு மாதிரி ஏசிலாம் போட்டுன்னு இருப்பாங்க. இந்த குளிர் காலத்துக்கு அதெல்லாம் தேவையா? அப்பா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? நல்லா ஜாலியா இருக்கும். சரிண்டா மவனே, சூப்பராக இருக்கும். நல்லா தென்னை மரம்லாம் பார்த்துக்கிட்டு கடலில் ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு வரீங்களா? போகலாம். சரி வாங்க போகலாம். நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அங்கே கூட. உங்கள் பையன் சொன்ன மாதிரியே இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. சரி பசங்களா, நீங்களா பார்த்து விளையாட்டு திரும்பி இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்க. நாங்கள்லாம் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிறோம். சரியா? சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க போய் விளையாட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறோம். சரி வாங்க, எல்லாரும் போய் ஜாலியா விளையாடலாம். பசங்கனாவே இப்படி தான். சரி வாங்க நம்ம பேசலாம். பீச்லாம் சூப்பராக இருக்குப்பா. நல்லா அலைகள் சவுண்டு, நல்லா காத்தோட்டமாக பிரமாதமாக இருக்கு. ஆமா, அவன் சொன்ன மாதிரியே ரொம்ப பிரமாதமா இருக்கு. எனக்கு ஒரு யோசனை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மண் வீடு கட்டுவோமா? சூப்பரா இருக்கும்ல, அழகாவும் இருக்கும். ஆமா, அவன் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு மண் வீடு கட்டலாம். அப்ப நம்மளோட எல்லாரோட கலர்ஃபுல், எல்லாரோடைய கற்பனை சக்தியும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கும்ல. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மண் வீடு கட்டலாம். ஆனால் நம்ம கிட்ட தானே கட்ட எந்த பொருட்களும் இல்லை. எப்படி நம்ம கட்டுறது மண் வீடை? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ண போகிறோம்? மண் வீடு கட்ட பொம்மைங்கள்லாம் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம கையே போதும். நம்ம கையால செஞ்சது
கட்டின மண் வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு நம்ம கட்டின மண் வீடு. அட அங்க பாருங்க, ஒரு ஜாக்கி வராரு. என்னது ஜாக்கியா? எங்க வீட்டு நாய் பேரு ஜாக்கிங்க, ஜாக்கி கிடையாது, தப்பா சொல்லிட்டீங்க. அட நான் உங்க வீட்டில் இருக்க பெட் அனிமல் ஜாக்கியை பத்தி பேசல. இதோ குதிரை ஓட்டுறாங்கல்ல, அவங்க பேரு ஜாக்கின்னு சொல்லுவாங்க, அதை தான் நான் அப்படி சொன்னேன். இப்போதான் எனக்கு ஒரு படத்தோட டைலாக் ஞாபகம் வருது. இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே. சரி அதை விடுங்க, நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிடலாமா? அவங்கெல்லாம் குதிரை சவாரி ஜாலியாக செய்வாங்கல்ல, வாங்க கூப்பிடலாம். ரங்கு, மங்கு, விஜய், சுனித், அனிதா, சீக்கிரம் இங்க வாங்க. அங்க ஒரு குதிரை ஓட்டுறவர் இருக்காருல்ல, அவர் மேல சவாரி செய்யதான். இது என்ன புது கதையா இருக்கு பெரியப்பா? நாங்க எல்லாரும் குதிரை மேலதான் சவாரி செய்வோம், நீங்க என்னடானா குதிரையை ஓட்டுறவர் மேல சவாரி செய்யலாம்னு சொல்றீங்க? அது லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால தான். சரி, அந்த குதிரை மேலே சவாரி செய்ய உங்களுக்கு ஓகேவா? எங்க எல்லாருக்கும் ஓகே தான் பெரியப்பா. சரி குதிரை ஓட்டுறவரே, இதோ இந்த 5 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ ஆகும்? சார், நீங்கள் முடிவு பண்ணுற தூரத்தை பொறுத்து தான் இவங்களுக்கான அமௌண்ட்டு. அடுத்தது 5 பேருக்கு நானே முடிவு பண்ணுற டிஸ்டன்ஸாக இருந்தால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 150, எல்லாருக்குமே சேர்த்து 5 பேருக்குமே. மற்றபடி உங்களுக்கு அதாவது வேணும்னா பட்ஜெட் மாறும் சார், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். 5 பேரையும் ஒரே நேரத்தில் கூட்டின்னு போவீங்களா, இல்லை ஒருத்தராக கூட்டின்னு போவீங்களா? மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் ஒரே நேரத்தில் 5 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா என் குதிரை கொஞ்சம் பெருசு தான், கவலைப்படாதீங்க. எல்லாருமே குட்டி பசங்க தானே, ஈஸியாக என் குதிரை தாங்கும். வாங்க பசங்களா, என் குதிரை மேலே ஏறிக்கோங்க. எல்லாரும் ஏறிக்கிட்டோமா? எனக்கு லைட்டா பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்து போயிட்டு வந்துடுவீங்க. குதிரை அங்கிள் வேற அங்கே இருக்கார்ல, ஒன்றும் நடக்காது பாருங்க. போதும் அங்கிள், இங்கே நிறுத்துங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கவலைப்படாத தம்பி, இதோட உங்களோட அந்த ரைட் முடிஞ்சிருச்சு. உங்கள் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுருவேன், அவ்வளோதான். உங்கள் அமௌண்ட் 150 தாங்க. அட நீங்கள் எதுக்கு கொடுத்துக்கிட்டு? இதாங்க சார் காசு. நன்றி சார், என் குதிரையில் ரைட் போனதுக்கு. நான் போகிறேன். ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுமா அந்த ரைடு. சரி இதாங்க பசங்களா, உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு வாட்டர் கன் வாங்கி வச்சுருக்கேன், இதாங்க, ரொம்ப ஜாலியாக விளையாடுங்க. போய் என்னோட ஷாட்டை. சரி போதும்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடலாமா? நான் ஒன்று சொல்லிட்டா, என் வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா எனக்கு யோசிக்கவே வராது. ஃபஸ்ட்டு எனக்கு லைட்டாக பசிக்குது, வாங்க சாப்பிட்லாம். அங்கே பாருங்களேன், ஒருத்தர் பஜ்ஜி வித்துன்னு வேற வராரு. இப்போ வேற நமக்கு பசிக்குதுல்ல, அம்மா அப்பா கிட்ட கேட்டு பஜ்ஜி வாங்க தர சொல்லி கேட்போமா? சரிப்பா, எங்களுக்கு பஜ்ஜி வாங்கி தரீங்களா? ஏன்னா எங்களுக்கு பசிக்குது. சரி வாங்க எல்லாரும் போகலாம். ஆளுக்கு என்னென்ன பஜ்ஜி வேணும்? எனக்கு மிளகா பஜ்ஜி வேணும், எனக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணும், எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி வேணும், எனக்கு முட்டை போண்டா வேணும், எனக்கு சமோசா வேணும். சார் சரி, ஆர்டரை சொல்லுங்க. அதுவா சார்? 3 மிளகா பஜ்ஜி, 3 வாழைக்காய் பஜ்ஜி, 3 உருளைக்கிழங்கு பஜ்ஜி அண்ட் 5 சமோசா அண்ட் 3 டீ. அடுத்தது கொஞ்சம் ஒரு 5 மிளகா பஜ்ஜி தாங்க, அவ்வளோதான். அட பெரியப்பா, ஆனியன் பக்கோடாவை பற்றி மறந்தே போயிட்டீங்களே. ஆமாம். அடுத்தது 3 பேக்கெட் ஆனியன் பக்கோடா, அவ்வளோதான் சார். சரி போய் கொண்டு வரேன் சார். இருடாமா வேணே, நம்ம ஆர்டர் போட்டு 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி செஞ்சு முடிப்பாங்க? சார் இதாங்க உங்களுடைய ஆர்டர்.
என்னது இது? ஆர்டர் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகலாம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சுட்டுட்டீங்களா? வாமா மின்னல் மாதிரி வந்துட்டீங்க. தேங்க்யூ சார். டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 120 ஆகும். இதாங்க காசு. அட நீங்கள் எதுக்கு தந்துக்கிட்டு? பரவாயில்ல, நானே தரேன். இதாங்க சார் காசு. சரி வாங்க பசங்களா, எல்லாரும் சாப்பிடலாம். நான் தான் மிளகா பஜ்ஜியை ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். அடடா, ரொம்ப காரமா இருக்கு இந்த மிளகா பஜ்ஜி. தண்ணி வேணும் எனக்கு. இதா தண்ணி. பார்த்து மிளகா பஜ்ஜியை இதான் சாப்பிடணும். அவசரம் பட்டு சாப்பிட்டா இப்படிதான் காரமா இருக்கும். இப்பதான் ஓகேவா இருக்கு. அட கொஞ்சம் இங்க பாருங்க, பார்க்கே இங்க இருக்கு. அட ஆமாப்பா. ஆமா, நிறைய ஸ்லைட்ஸ், அடுத்தது ஜெயண்ட் வீல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பெருசா இருக்கு. அடுத்தது அங்க கொஞ்சம் ஐஸ்கிரீமும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காட்டன் கேண்டியும் விற்கிறாங்க. போலாம் வாங்க. எனக்கு ஒரு யோசனை, நீங்க மட்டும் போங்க, பக்கத்துலயே தானே இருக்கு. நாங்க உங்க பக்கத்துல இருந்தே கண்காணிக்கிறோம். நீங்க போய் சந்தோஷமா விளையாடுங்க. தாங்க கொஞ்சம் காசு, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. மிச்சம் இருந்த சீஞ்செல்லாம் எனக்கு திருப்பி வந்து தரணும், சரியா? சரிங்க பெரியப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஏறுறேன். வாவ், இந்த டாப்ல இருந்து பார்க்க நீங்க எல்லாரும் குட்டியா இருக்கீங்க. ஜாலியா இருக்கு. அங்க பாருங்களேன், ஜெயண்ட் வீல். வாங்க நம்ம எல்லாரும் போலாம். ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் அதுக்கு போலாம். இது ஒருத்தரா தான் செய்ய முடியும், ஆனா அது ஒரே நேரத்துல நம்ம எல்லாரையும் தூக்கிடும். வாங்க அதுல போலாம். சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப உயரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ரைடு. அங்க பாருங்க, கொஞ்சம் குதிரை சுத்துற மாதிரி ஒரு ரைடு இருக்கு. சூப்பரா இருக்கு, வாங்க போலாம். இது சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. பயங்கர ஸ்பீடா சுத்துது. ரொம்ப ஜாலியா இருக்கு. செம்ம ஸ்பீடா சூப்பரா சுத்துது இது. எனக்கு ரொம்ப நேரம் விளையாடி லைட்டா பசிக்குது. அதுவும் நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம். ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம், ஜூஸ், மில்க் ஷேக். சாப்பிடலாமே. சரி, ஆளுக்கு என்னென்ன வேணும்? எனக்கு ஒரே ஜூஸ் வேணும். எனக்கு ஆரஞ்சுல வச்சு சைட்ல குத்தி தருவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜூஸ் வேணும். எனக்கு இப்பெல்லாம் பபிள் காஃபின்னு ஏதோ குடிக்கிறாங்கல்ல, அது வேணும். எனக்கு கோன் ஐஸ் வேணும். எனக்கு கப் ஐஸ் வேணும். அங்கிள், எங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னா, ஒரு கப் ஐஸ் வேணும், குச்சி ஐஸ் வேணும், பபிள் காஃபின்னு இப்ப இருக்குல்ல அது வேணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஜூஸ் வேணும். அண்ட் இன்னொன்னு ஆரஞ்சு சைடுல குத்தி பெரி செரிஸ்லாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஜூஸ் வேணும். அவ்வளவுதான். சரி இதாங்கம்மா, நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ அங்கிள். சரி கிட்ஸ், இதோட பாத்தீங்கன்னா பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஜூக்கெல்லாம் போய் நிறைய புது புது விலங்குகளை பார்ப்போம். அதே பார்ட் 4ல தான் பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். அண்ட் மறக்காம இதை ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க.